ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எதை சொல்லி தரவில்லை? உங்களுக்கு முடிவெட்ட சொல்லி தரவில்லையா? உங்களுக்கு முடி வளர்க்க சொல்லி தரவில்லையா? எந்தெந்த முடிகளை எப்படி எப்படி செய்ய வேண்டும் சொல்லி தரவில்லையா? இஸ்லாத்தை தவிர, நபியை தவிர வேற எந்த மார்க்கத்திலாவது முடிக்கு ஒழுக்கம் சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை. தலைமுடி அதுவும் முடிதான், மீசை அதுவும் முடிதான், தாடி அதுவும் முடிதான், புருவம் அதுவும் முடிதான், அக்குள் அதுவும் முடிதான், மறைவிடம் அதுவும் முடிதான். ஆனால் ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு ஒழுக்கம் சொல்லி தந்த தலைவர். மார்க்கத்தை படிச்சாதானே தெரியும். தலைமுடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் 4 தரம்தான் முடியை வலித்திருக்கிறார்கள். 4 தரம். முதலாவது உம்ரத்துல் கபா, உம்ரத்துல் ஹுதைபியா, உம்ரத்துல் ஜிர்ரானா, 4வது ஹஜ்ஜத்துல் வதா. 4 தரம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை வலித்த கட்டங்கள். மற்ற ஆயுள் முழுக்க முடி வளர்த்தாங்க. எப்படி? இப்போ உள்ள வாலிபன் மாதிரி எலி கடிச்சு நரி கடிச்சு இப்படி எல்லாம் இல்லை. இது யூதண்டு. நரிட கையில் ஒரு தேங்காய் பாதியை கொடுத்தா எப்படி பராண்டி வைக்குமோ அதை போல சிலாக்கள் தலை. கேட்டா ஃபேஷனாம், கேட்டா அழகாம், கேட்டா ட்ரெண்டாம். நாங்க ட்ரெண்ட் தெரியாத ஆக்கர் இல்லை. நாங்க 50 வயசு கிழவரும் அல்ல. எங்களுக்கும் தெரியும் எல்லா ட்ரெண்டும். நாங்களும் எல்லா எக்ஸாமும் எழுதிட்டு தான் மதுசாக்கு போனது. சகோதரர்களே, யாரை பின்பற்றுவது நாங்கள்? அதுவும் சிலாக்கள் தலை அந்த முள்ளம் மண்டின மாதிரி அப்படியே நிக்குது எலும்பி.